இன்றைக்கு 37வது நாள். 37வது நாள். தலைப்பு: வாசல் அருகே அவர் வருகிறார். வாசல் அருகே அவர் நிற்கிறார். வாசல் அருகே வந்துவிட்டார். தலைப்பு அதான். அதுல என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, வாசல் அருகே அவர் அப்படின்னா இயேசு. வாசல் அருகே அவர் அப்படின்னா இயேசு அப்படின்னு சொல்லுது. அப்போ இதான் தலைப்பு. மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை திறந்து கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி பகுதியாக இது சொல்லப்படுகிறது. 28 இருந்து 37வது வசனம் வரையில இந்த பகுதி சொல்லப்படுகிறது. கடைசி பகுதியாக, அதாவது வாசல் அருகே இயேசு அவர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அவர் அப்படின்னா இயேசுவை குறிக்கிற ஒரு காரியமாக அது இருக்கிறது. அப்ப வாசல் அருகே என்ன அப்படின்னா, இயேசுடைய வருகை குறித்து சொல்லுகிற ஒரு பகுதியாக இது இருக்கிறது. நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம நினைக்கிறோம்ல, ஒருவேளை இந்த கடைசி காலம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இயேசு வருவார்ப்பா, வந்துட்டாருப்பா அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல. அப்ப இது அந்த பகுதி அப்பொழுதே 1ஆம் நூற்றாண்டிலேயே ஆண்டவர் எழுதி வச்சு போயிட்டார். வாசல் அருகே அவர் இருக்கிறார் அப்படின்ற காரியத்தை அங்கே சொல்லப்பட்ட ஒரு பகுதியாக அது இருக்கிறார். இதுல நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. நேரம் போதாது, நான் ஒரு சுருக்கமா அதை நான் சொல்லிடுறேன். அதாவது முதல் காரியம், இயேசுவின் வருகை சமீபம். அதுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லிட்டு போனார். இதுதான் வாசல் அருகே வருகிறார் அப்படின்னு. அதாவது இதுல முதல் காரியத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, 28ல சொல்றாரு, அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்களை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபத்தென்று நீங்க என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்க அப்படின்றார். அத்தி மரத்துக்கு உள்ள போய் பார்த்தோம்னா, அத்தி மரம் பசுமையாக, கிளைகள் மென்மையாக, புதிய இலைகள் துளிர்ப்பதாக இது காணப்படுகிறது என்று சொல்றார். அப்படின்னா இந்த அத்தி மரத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது துளிர்க்கும் போது கோடை வரும் என்பதை அறியலாம், கோடை காலம் வரும் என்பதை அறிந்து கொள்ளலாம். அதுதான் அந்த அத்தி மரத்துக்கு ஒரு காரியத்தை அந்த காலத்துல இஸ்ரவேல்ல சொல்றார். இப்ப நம்ம ஊர்ல கூட நிறைய மரங்கள், ஒரு சில மரங்களை தவிர, அதாவது கோடை காலம் வருகுது அப்படின்னா, வசந்த காலம்னா எல்லா இலைகளும் உதிர்ந்து புதிதான இலைகள் அதாவது காணப்பட்டு பசுமையாக, வெயில் காலத்துல போனீங்கன்னா மே மாதம் எல்லா இடங்கள்ல ஏப்ரல் மேல நிறைய அந்த பொங்க மரம், இந்த வேப்ப மரம், இல்லை மற்ற எல்லா இந்த அரச மரம், மற்ற மரம் எல்லாம் அது பிப்ரவரி கடைசியிலே இலைகள் எல்லாம் உதிர ஆரம்பிக்கும். நீங்க பார்க்கலாம், அந்த இலைகளெல்லாம் உதிர்ந்து மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிக்கும் போது கோடை காலம் வருகிற, அதான் அந்த ஊர்ல வசந்த காலம். அப்போ இது வரும்போது நீங்க இது அடையாளமா வச்சுக்கிட்டீங்கன்னா, இயேசு அதே போல எல்லாம் துளிர்த்து, அதாவது உதிர்ந்து மென்மையாய் மாறி, பாவம் செய்கிற, அக்கிரமம் பண்ணுகிற எல்லா காரியங்களும் விழுந்து புதிதாய் துளிர்த்து இஸ்ரவேல் புதிய மனுஷராக காணப்படுகிற காலத்தை பார்க்கும்போது இயேசு உங்கள் வாசல் அருகே நிற்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இங்க சொல்றார், இயேசு வருகை. அதுக்கு அடையாளம் தான் அவர் சொல்லிட்டு போறார். அத்தி மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த அடையாளத்தை நீங்க பார்த்துக்கலாம். அந்த அடையாளம் அது, அதாவது அத்தி மரம் எப்படின்னா பசுமையாய் மாறுற நேரம், அந்த கிளைகள் எல்லாம் மென்மையாய் மாறுகிற நேரம், புதிய அதாவது இலைகள் துளிர்க்கிற நேரம், இதெல்லாம் வரும்போது வசந்த காலம்னா கோடை காலம் வருகிறதை பார்க்கிறீங்கல்ல. அப்ப இந்த கோடை காலம் வருகிற அர்த்தத்துக்கு ஆண்டவர் சொல்றார், எல்லாம் உதிர்ந்து பாவம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், சாபம் செய்கிறவன், மீறுதல் உள்ளவன், இதெல்லாம் உதிர்ந்து புதிய பூமியும் புதிய வானமும் பிறக்கிற அந்த காரியத்தை போல அவர் வாசல் அருகே நிற்கிறார் அப்படின்ற காரியத்தை நீங்க பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றார். இதுக்கப்புறம் உள்ள போனோம்னா ஒரு 6-7 காரியம் சொல்றாரு. 2வது, என் வருகை அதாவது பிதா அறிவார். எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். அடிக்கடிக்கு சொல்ற அந்த காரியத்தை, என்னுடைய வருகை எனக்கே தெரியாது, இவன் சொல்றான் அவன் சொல்றான், அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரன் அவர் இப்படி சொல்றாரு இவர் இப்படி சொல்றாரு அப்படியெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. என்னுடைய வருகை எனக்கே தெரியாது, பிதாசா அறிவார். அவர் எப்போ சொல்றா அப்ப நான் வந்துருவேன். 3வது, நீங்க விழித்திருங்கள். ஜாக்கிரதையா இருங்க சொல்றார், விழிப்பா இருங்க. அவர் சொல்றார் விழிப்பா இருங்க அப்படின்னா எச்சரிக்கையா இருங்க. 4வது,
நீங்கள் எப்போதும் ஜெபிக்கிறவர்களா இருங்க. இந்த பகுதியில் இருக்குது. அதாவது 37 வரையில நீங்க எப்போதும் ஜெபிக்கிறவர்களா, ஜெபத்தை விட்டுட்டு அவரெல்லாம் வரமாட்டாருங்க, அவர் சும்மா சொல்லின்னு இருப்பாருங்க, அதெல்லாம் அவர கதையாங்க, அதெல்லாம் முடியாதுங்க, அவர் சொல்லத்தாங்க செய்வாரு, அப்படி இப்படின்னு கதையெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒரு கதையை சொல்லுவாங்க. அங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்கள் விழித்திருங்கள். அடுத்தது 4, அதாவது நீங்கள் எப்போதும் ஜெபிக்கிறவர்களாயிருங்க. ஜெபம் உங்களை பாதுகாக்கும். ஜெபம் இல்லைன்னா பாதுகாப்பு வராது. 5வது, எல்லாருக்கும் போய் சொல்லுங்க, இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றார் இந்த பகுதியில. 6வது, என்னுடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தை, நான் சொல்ற வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, ஒளியாது. இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் இதுல சொல்லிட்டு போறார். இதுல 7வது, 4 முறை இந்த ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றார். 4 முறை அந்த வருகிறது வருகிறது என்று 4 முறை ஒரு வார்த்தையை அவர் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, விழித்திரு. என்ன சொல்றாரு பாருங்க. முதல் காரியம் 32ல சொல்றாரு, அதாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடினாலே 33க்கு வரும்போது அந்த வார்த்தை சொல்றார், விழித்திரு. 35ல சொல்றார், விழித்திரு. 36ல சொல்றார், விழித்திரு. 37ல சொல்றார், விழித்திரு. அப்படின்னா இதுக்கு எவ்வளோ கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்றதை நீங்க நல்லா அறிஞ்சுக்கணும். விழித்திருங்க, எச்சரிக்கையா இருங்க, விழிப்பாருங்க, எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, வரப்போறாரு வரப்போறாரு, எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு ஆண்டவர் அதை சொல்றார். அப்ப இதுல முடிகிற அந்த காரியம் என்னன்னா, வாசல் அருகே வந்துட்டாரு, எப்போ உள்ள வருவாரு, எப்போ உங்களை கூப்பிடுவாரு, எப்போ அழைப்பாருன்னு தெரியாது. அதுதான் இந்த பகுதியில சொல்றார். அவர் வாசல் அருகே இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம எப்போதும் சில நேரத்துல ஜெபிச்சுட்டே இருப்போம், திடீர்னு போயா என்ன பெரிய ஜபம் அப்படின்றவோம். சில நேரத்துல சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துனே இருப்போம். சில நேரத்துல அட பெரிய சர்ச்சு என்ன போய் என்ன வாரிக்கிட்டோம் அப்படின்னு யாருன்னா சொல்றாங்கன்னு வச்சு உடனே நின்றுடுவோம். சில பேர் என்ன பண்ணுவோம், பைபிள் வாசிட்டே இருப்போம். சில நாள் வரும்போது பைபிளை சுத்தமா வாசிக்காம மூடி வச்சுட்டு அட விடுப்பா நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுவோம். இது எல்லாம் நாம கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். விழிப்பாயிரு, அதாவது ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, அதாவது வருகையை எதிர்பார்த்துக்கிட்டே இரு, அதோட எல்லாருக்கும் சொல்லு, கடவுள் நல்லவர், உன்னை ஆசீர்வதிப்பார், அவருடைய வருகை வரும்போது பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும், நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு போய் எல்லாருக்கும் போய் சொல்லு. எப்போ பார்த்தாலும் சொல்லு. பார்க்கும் போதெல்லாம் ஊரு கதை கழிவு கதையெல்லாம் பேசுறதை விட்டுட்டு இயேசு நல்லவருன்னு சொல்லு. எந்த சூழ்நிலையை வந்தாலும் அவர் நல்லவர், அவரை நம்புங்க அப்படின்னு சொல்லு. மற்ற கதையெல்லாம் பேசாத. இந்த ஜாதி கதை, அந்த கதை, இந்த கதை, கட்சி கதை, அரசியல் கதை, இந்த கதையெல்லாம் போய் ரொம்ப நேரம் பேசுறத விட இயேசு நல்லவர், நம்புமா, ஜெபிக்கிற நம்புமா அப்படின்னு சொல்லு. அதுதான் அங்க சொல்றாரு, எல்லாருக்கும் சொல்லுங்க. முடிக்கும் போது சொல்றார், வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என் வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, ஒழிந்து போவதில்லை. நான் சொல்றது உண்மையான வார்த்தை, அது பிதா சொல்லுவாரு, எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். ஆனா என் வார்த்தை ஒழிவே வழியாது. உனக்கு சொன்னதை செய்வேன், உனக்கு அதாவது குறிப்பிட்டதை செய்வேன், உனக்கென்று அறிவித்ததை செய்வேன். வருவேன் என்றால் வருவேன், கொடுப்பேன் என்றால் கொடுப்பேன், உதவி செய்வேன் என்றால் உதவி செய்வேன் அப்படின்னு எல்லாவற்றையும் சொல்லிட்டு அந்த காரியத்தை 4 முறை சொன்னார். என்ன? விழிப்பாய் இருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் விழிப்பாவே இல்லை. 40 நாள் ஜபம், 37வது நாள், ஆமா கணக்கு பார்த்தா 38வது நாள் கூட, இன்னும் 2 நாள்ல கூட முடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன் நான். அவ்வளவுதான், இதுக்கு மேல இது போறோம். ஆனா யாருமே நிறைய பேரு என்னத்த பெருசா அவர் ஜெபம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியே சூழ்நிலைகள்ல நிறைய பேர் ஒதுங்கே நிக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் வருகை சமீபமாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க, விழிப்பாருங்க, ஜெபிங்க, வருகை எதிர்பாருங்க. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஒருபோதும் ஏமாத்த மாட்டார். கண்டிப்பாய் வருவார். எப்படி வருவார்னு தெரியாது. இயேசுனாருக்கும் பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவரே சொல்றாரு, எனக்கு தெரியாது, பிதாவுக்கு தான் தெரியுன்றாரு. அவருடைய வருகை எப்போ யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு மட்டும் பிதாவுக்கு தெரியும். சொல்றதை செய்வார். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த மாலை பொழுதுக்காய் நன்றி. எங்கள் வாசல் அருகே நீர் சமீபமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது, எவ்வளவு மோசமான சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்கும்போது நீர் வந்து விட்டீரோ என்ற ஐயம் ஏற்படுகிறது. ஆனால் உம்முடைய வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒளியாது என்று, என் பிதா தவிர ஒருவனும் அறியானுடைய வருகை என்று சொன்னீரே. உடைய வருகையை ஆண்டவரே உலகமே எதிர்பார்க்கிறது. ஒரு பக்கம் பயந்து நடுங்கிறது.
எது எப்படி இருந்தாலும் நீர் வாசல் அருகிலே நிற்கிறீர் என்பதை மட்டும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்து பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் அந்த எச்சரிக்கையின் வார்த்தையை அப்பியாசமாய் பிடித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆம்.